வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி நம்மளோட ஹாட் அண்ட் கோல்ட் கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது தேங்காவை வந்து நம்ம எப்படி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் வச்சுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் நிறைய தேங்காய் மலிவாக கிடைக்கும் போது வாங்கிட்டீங்கன்னா அதை எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் வந்து நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மட்டை தேங்காய் இருந்ததுனாலும் இல்லை நார்மல் தேங்காவும் இந்த மட்டையை வந்து உரிச்சிட்டு இந்த மாதிரி மேலே வந்து இந்த குடுமி வந்து மேலே வர மாதிரி இருக்கணும். இந்த கண்ணு வந்து கீழ்ப்பக்கமாக வச்சோன்னா அதுலேருந்து தண்ணி இறங்கி சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இதை வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டோன்னா அது சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். தேங்காய் வந்து நம்ம நல்லா மட்டையெல்லாம் உரிச்சிட்டு இன்னும் நம்ம ரொம்ப நாள் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், கெட்டு போகாமல் வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம தேங்காய் எவ்வளோ தேங்காய் வேணாலும் வைக்கலாம். 10, 20, 30 தேங்காய் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா நமக்கு 1 மாதம் 2 மாதம் ஆனால் கூட தேங்காய் கெட்டு போகாது. அதே ஃப்ரெஷ்னஸாக நம்ம கடையில் வாங்குற அன்றைக்கி எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி தோழிகளே. வாழ்க வளமுடன்.